யாராலும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்க யாரு நான் பரிசு இல்லையம்மா. அப்பெல்லாம் குளிக்க போகும்போது முகத்துக்கு மஞ்சா பூசுறாங்களோ இல்லையோ அந்த தாலி கயிறுக்கு பழுக்க மஞ்சா பூசி பழகப்பட்டோம். அப்போ இப்ப எது மஞ்சா பூசுது? ஜாக்கெட் கரை ஒட்டிக்குதான் பூசுறது கிடையாது. அப்படியே காப்பீட்டு பூசினா எப்படி பூசுது? கவுரு அவுக்குது கட்ட வரல மாட்டேங்குது மஞ்சா பூசி. அந்த கவுத்து ஈரக்காயின்னு பாத்ரூம் காட்சி கிடக்க இது வேலையெல்லாம் முடிச்சு காட்சியா டிவி போட்டு உட்காரும் போது கவுத்த மறந்து வச்சுட்டு வந்து 4 கிழமை சம்பிரதாய சரளமா அதுவா ஆகுது அதுவா மாட்டேங்குது. கவுரா இருக்கிறவங்க யாருக்கு எந்த பிரச்சனை உள்ள பத்திரமா மறைச்சு மறைச்சு வச்சிருந்தாங்க. எப்ப இந்த கவுரு சரதா மார்ச்சோ வெளி வீட்டுக்கு சுத்துது ஏத்து வீட்டு காட்சி பக்கத்து வீட்டு காட்சி ஆவாது எவ்வளோ பார்த்து வவுது ஏறி நமக்கு சும்மா போவாது. கிட்ட வரும்போது எந்த 7 சவர பாரு எந்த 8 சவர பாருங்க. இது தற்பெருமை மேடாம எடுத்து வெளி வீட்டுக்கு சுத்துவோம். எவனா சிவனேன்னு வண்டியில வருவான் கண்ணு மினி மின் மினுக்கும். இந்த கையில ஆக்சிலேட்டர் முகம் இதுகளை அத்தனை இதுவும் தானா உருவாக்கும். எல்லாருக்குமே நாம தான் உருவாக்கிக்கிறோம். ஒரு பெண்களுக்கு அலங்காரம் என்பது வேறு அங்கீகாரம் என்பது வேறு. அலங்காரம் என்பது தான் அழக மத்தவங்க பாகத்துக்காக தங்கத்தாலிய வெள்ளியாலிய பலவிதமான நகைகள் செய்து உடல்ல பொறுத்தது அலங்காரம். அங்கீகாரத்தை அப்படி கிடையாது. நல்ல கணவனுக்கு மனைவி நல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் நிறுத்தது. பெண்ணா பிறந்தா எதுல 4 பேர் வந்தாங்கன்னா வராப்பாரியா மகராசி அவள் அல்லவா பெண் அப்படிதான் பேர் எடுக்கணுமே தவிர ஐயோ அவளான்னு பேர் எடுக்கக்கூடாது. அவளா அவள் அல்லவா 2 வித்தியாசம். அலங்காரம் என்பது வேறு அங்கீகாரம் என்பது வேறு. இதுதான் நம்ம தமிழ் கலாச்சாரத்தின் வரலாறு. யார் மனசு புண்பத்தில் நல்ல ஒரு விஷயம் சொல்றோம். ஒரு 3 பேர் ஒரு 3 பேர்